நாங்கெல்லாம் கேட்க முடியாததை, நாங்கெல்லாம் செய்ய முடியாததை அவங்க இடத்துக்கு கூட போய் பார்க்க முடியாதுன்னு நேற்று டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் போராடிய மாணவர்களை பார்ப்பதற்காக ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் அவங்கள பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அது உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. நம்ம முதலா ஆரம்பித்த போராட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் எதிரொலிக்க துவங்கி இருக்கிறது. நீட்டோடைய எக்ஸாம் ஸ்கேம் இல்லை, நீட்டே ஸ்கேம் அப்படிங்கிறது தான் உண்மை. மிகச்சிறந்த தலை சிறந்த டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து போனவங்க, அவங்க யாரும் நீட்டெல்லாம் தாண்டி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்வம் இருந்தவர்கள் படித்தார்கள். நீட்டு வரதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மருத்துவர்கள் ஆக வேண்டுமோ, மக்களை சந்திக்க வேண்டுமோ, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவங்க படித்தாங்க. இப்போ யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கோ, யாரெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமோ அவங்க இன்னைக்கு நீட் பாஸ் பண்ணிட்டு டாக்டர்ஸாக போகக்கூடிய ஒரு சூழலை இந்த நீட் எக்ஸாம்ஸ் உருவாக்கியிருக்கு. அதனால தான் தொடர்ந்து நீட்டை பேன் பண்ணுங்க, நீட் வேண்டாம். இளைஞர்கள் கூட்டத்தை யாராலும் வெற்றி பெற முடியாது அவர்களை தவிர. டெல்லியை, ஒன்றிய அரசாங்கத்தை யாருமே எதிர்க்க முடியாதுன்னு நம்பிய ஒரு ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். இந்த போராட்டத்தோட மிகப்பெரிய வெற்றி, இந்த நாட்டுக்கே நீங்க வழிகாட்டியாக இன்னைக்கு மாறி இருக்கீங்க. ஏன்னா எந்த இடத்துல போராட்டம் நடந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள யாரும் அசைக்க முடியாது, அவங்கள கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நாங்களே நாடாளுமன்றத்தில் பல நாட்கள் வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணி வாசலில் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய நிலைமையெல்லாம் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னா அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக. நாங்கெல்லாம் கேட்க முடியாததை, நாங்கெல்லாம் செய்ய முடியாததை அவங்க இடத்துக்கு கூட போய் பார்க்க முடியாதுன்னு நேற்று டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் போராடிய மாணவர்களை பார்ப்பதற்காக ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் அவங்கள பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அது உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும், நீட் வேணான்னு முதல் குரல் தமிழகத்திலிருந்து வந்த குரல் தான். நீட் இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்திற்கு போனது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனிதா என்ற மாணவி. அதனால நம்ம முதலா ஆரம்பித்த போராட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் எதிரொலிக்க துவங்கி இருக்கிறது. மாணவர்கள் டெல்லியில், நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம், லீக்ஸ் இருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் இருக்கு, இது நேர்மையாக நடக்கவில்லை இந்த எக்ஸாம் அப்படின்னு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலை தாண்டி இங்கே பேசிய மாணவர் சொன்னது போல நீட்டோடைய எக்ஸாம் ஸ்கேம் இல்லை, நீட்டே ஸ்கேம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம படிக்கிற சிலபஸ் வேற, நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய விஷயங்கள் வேற, நீங்கள் பரீட்சை வச்சு எங்களை கேட்குற கேள்விகள் வேற. ஆனால் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் பல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் தமிழ்நாட்டிலிருந்து டாக்டர்ஸ் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் நீட்டெல்லாம் அவங்க எழுதி பாஸ் பண்ணிட்டு வரல. இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலை சிறந்த டாக்டர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, அவங்க யாரும் நீட்டெல்லாம் தாண்டி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்வம் இருந்தவர்கள் படித்தார்கள். நீட்டு வரதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மருத்துவர்கள் ஆக வேண்டுமோ, மக்களை சந்திக்க வேண்டுமோ, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவங்க படித்தாங்க.
இப்போ யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கோ, யாரெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமோ அவங்க இன்னைக்கு நீட் பாஸ் பண்ணிட்டு டாக்டர்ஸாக போகக்கூடிய ஒரு சூழலை இந்த நீட் எக்ஸாம்ஸ் உருவாக்கி இருக்கு. அதனால தான் தொடர்ந்து நீட்டை பேன் பண்ணுங்க, நீட் வேண்டாம். டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடைவெளி அதுதான். நம்ம நீட்டே வேணாங்கிறோம், அவங்க நீட்டை ஒழுங்காக நடத்துங்கிறாரு. நீட்டை நடத்தக்கூடிய அமைச்சரை வீட்டுக்கு அனுப்புங்கிறாங்க. நேற்று வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதற்கு ஒத்துக்கொள்ளல. இன்னைக்கு மறுபடியும் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமா வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு. தொடர்ந்து நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்க எப்பொழுதுமே தமிழ்நாடு ஒன்று சொல்ல ஆரம்பிக்கும். ஹிந்தி திணிக்காதேன்னு தமிழ்நாடு சொல்லும், யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஏதோ தனியாக பேசுதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு தன்னுடைய மொழி தன்னிடமிருந்து பறிக்கப்படும் பொழுது அதை உணர்ந்து கொண்டு ஹிந்தி வேணான்னு நாடு முழுவதும் பேசும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏன் அப்பொழுது ஆட்சி பொறுப்பிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கோர்ட்ல போராடி கொண்டிருக்கிறோம் நீட் வேண்டான்னு. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது பொழுது சட்டம் இயற்றப்பட்டது சட்டமன்றத்தில். ஆனால் கவர்னர் கையெழுத்து போட மாட்டார், நம்ம எதை அனுப்புனாலும் கையெழுத்து போட மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப பெரிய போராட்டத்திற்கு பிறகு கையெழுத்து போட்டு இப்போ டெல்லியில் தூங்குது சட்டம். அதனால் நாம் கோர்ட்டில் இன்னைக்கு அந்த வழக்கை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு பிறகாவது அங்கே இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் வேண்டாம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இல்லைன்னா தமிழ்நாடு அதை உணர வைக்கும். டெல்லியில் போராடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. தடியடி, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பல பேர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பேசும்பொழுது பார்க்குறோம். நாங்கள் கூட இருக்கக்கூடிய என்னோட ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடியவர்களோடு தான் ஐ ஃபீல் சேஃப். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. எங்களிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களை பாதுகாக்க வேண்டியவர்களை பார்த்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று அங்கே போராடக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை. மாணவர்கள் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டாங்க நம்ம பார்த்தோம். ஆனால் அதையும் நீ வா நான் அதையும் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களையும் நம்ம அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ தண்ணி அடிச்சின்னா அங்கே டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த இளைஞர்கள் கூட்டத்தை யாராலும் வெற்றி பெற முடியாது அவர்களை தவிர. அதை இன்று ஒன்றிய அரசாங்கம் யாருக்காகவும் இறங்கி வர மாட்டோம், யார் எங்களுக்கு காதே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒன்றிய அரசாங்கம், யார் பேசினாலும் கேட்க முடியாதுன்னு சொன்ன. ஆனால் அமெரிக்காவில் இருக்கவங்க பேசினா கேட்பாங்க, நம்ம பேசாதனால கேட்க தயாரா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி ஆட்சியை இன்று உங்களை நோக்கி வந்து உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.